சின்னம்மா தமிழ் புத்திசாலி புள்ள, அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நல்லா தெரியும். தேவையில்லாம நீங்க எதுவும் அறிவுரை சொல்ல வேண்டாம். தமிழ், ஓ மனசுக்கு என்ன சரிப்படுதோ அதை செய்தா. தானா வண்டி ரெடி ஆயிடுச்சு பாரு. வண்டி அப்பவே வந்துருச்சுன்னு. தமிழ், நானும் கருப்பும் வேணா உன்னை அங்க வந்து விட்டு வரட்டுமா? இல்லம்மா, நானே போய்க்கிறேன். வரேம்மா. அண்ணே, எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோனே. அப்பதான் சரிம்மா, நான் வரேன். சரி வாத்தா. மா பாப்பலாம். தமிழ், மா, பத்திரமா போயிட்டு வா. பார்த்து நடந்துக்க என்ன. அப்பப்ப போன் சரிம்மா. பண்ணு. போயிட்டு வரேன் தானோ. மா பார்த்து போயிட்டு வாமா. சரிங்க. சரிம்மா. ஏய் தாமரை, ஒரு கல் எடுத்துட்டு போய் அங்க கத்திக்கிட்டு இருக்கிற காக்காவை விரட்டி விடு போ. மா, என்னம்மா நீ இந்த வேலையில என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏய் போடி, விரட்டி விடுறி. போமா. நானும் காலையில இருந்து பாக்குறேன், அந்த தெற்கு மூலையில இருந்து 2-3 காக்கா கத்திக்கிட்டே இருக்கு. அத்தை, காக்கா கத்துனா கத்திட்டு போகுது, அது எதுக்கு கல்லை விட்டு எரிஞ்சு துரத்தி விட சொல்றீங்க? உனக்கெல்லாம் விஷயம் தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. என்ன விஷயம் அத்தை? காலங்காத்தால இப்படி காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. விருந்தாளியா? ஆமா, காக்கா கத்துனா விருந்தாளி வரப்போறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு யாருமா விருந்தாளி வரப்போறா? அப்படி யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா கல்ல எடுத்துட்டு போய் அந்த காக்கா விரட்ட சொல்றாங்க. நான் சொல்றது சரிதானா தச்சி? கரெக்டா சொன்னீங்க மதனி. காலையில இருந்து கத்தி கத்தி நம்ம உசுரை எடுக்குது. மா, விருந்தாளி வரக்கூடாதுன்னு காக்காவை விரட்டுறீங்களா? நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான் கோர்ட்ல அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வந்து வாழணும்னு சொல்லிருக்காங்கல்ல, அதை கேட்டுட்டு அந்த தமிழ்ச்செல்வி பைய தூக்கிட்டு இங்க வந்துடக்கூடாதுன்னு தான் காக்காவை துரத்தி விடுன்னு சொல்றேன். போதுமா? ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா ஆமா. ஏன் அத்தை? கோர்ட்டோட தீர்ப்பை மதிச்சு அவ இந்த வீட்டுக்கு பைய எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி வரமாட்டாதான். அப்படியே வந்தாலும் பாத்துக்கலாம். அம்மா, ஐயா, இவன் எதுக்கு கத்துறான்? வாங்க போய் பாப்போம்.